ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேப்சிகம் மசாலா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கேப்சிகம் அப்புறம் ஆனியனை க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் சாட் மசாலா, இதை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கேப்சிகம் அண்ட் ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி ரெடி. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.